நான் போ சொன்னேன்ற ஒரே ஒரு வார்த்தை எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா 1 இயர் கழிச்சு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. பட் ஆனால் அவன் என்ன சொல்லிட்டான்னா நீ தானே சொன்ன, அதனால நான் போயிட்டேன். 12 ஹவர்ஸில் எப்படி இருந்தாலும் ஒரு 15 ஹவர்ஸ் 15 ஹவர்ஸ் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதை விட அவங்களோட வீட்டில் நான் என்னதான் பேசினாலும் அது வேலைக்கு ஆகாது. அவங்க லாஸ்ட் மினிட்ல நானே போக சொல்லியிருந்தா கூட அவங்க போயிருக்க கூடாது. தட் இஸ் எல்லாரும் அந்த பொண்ணு என்ன, அந்த பொண்ணு ஓவரா பேசுறா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு கிடையாது, ஷீஸ் லைக் ப்ராஸ்டியூட் அப்படிலாம் அவங்க பேசுறாங்க. ஆனா 6 மந்த்ஸ் கழிச்சு அவங்க வந்தாங்க. ஆனா அந்த லவ்வோட எப்படின்னு அவங்க கூட நான் டிராவல் பண்ணேன். 6 மந்த்ஸ் நான் ஊர்ல தானே டைம் கஷ்டப்பட்டு இருக்கேன்ல, அதுக்கு யாரு வந்து அதுக்கு வேல்யூ கொடுப்பா? ஒரு பையனும் லவ் பண்றான், ஒரு பொண்ணு உண்மையா லவ் பண்றா. ஆனா என்ன ஆயிடுதுன்னா நிறைய வாட்டி பசங்க விட்டுட்டு போயிடுறாங்க. அம்மா அப்பா பொண்ணுங்களை வீட்டுல வந்து நம்ம ஏதாவது பேசுறாங்க வச்சுக்கோங்களேன், தைரியமா பேசுறதுக்கு பசங்களுக்கு தைரியமே கிடையாது. பசங்களுக்கு தைரியம் இல்ல, பசங்களுக்கு சத்தியமா தைரியம் கிடையாது. எங்க வீட்டுல வந்து சில விஷயம் சொன்னதில்ல, அவங்க பயந்து போயிட்டாங்களா ஒழிச்சு என்னை விட்டுட்டு போனதுக்கு நான் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் அவங்க இல்லாம. பட் ஆனால் நான் கண்டிப்பா நல்லா இருப்பேன். நான் ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னரோட நான் லைஃப் நல்லா ஜர்னி பண்ணுவேன். பட் ஆனா அவனை வருத்தப்படுற வைக்கிறதுக்காகவே நான் நிறைய ஒர்க் பண்றேன் அவங்களுக்காக. இதுக்கப்புறம் என்ன சொல்லுவேன்னா, லவ் பண்ணுங்க, உண்மையா லவ் பண்ணுங்க, லவ் பண்ணாதீங்க, வேண்டாம் லவ்வே வேணாம் உங்களுக்கு, லவ் வேணாம். நான் ரொம்ப எப்படி சொல்றது, லைஃபே எனக்கு ஸ்பாயில் ஆயிட்டு இங்க அங்கன்னு சுத்திட்டு இருக்கேன். அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. எதனால பிரேக்கப் ஆச்சு? லவ் பண்ணோம், ஒண்ணா இருந்தோம். பட் எங்க வீட்டுல சொன்னாங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க போயிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு ஒரு பயப்படுற விஷயத்துல இருந்தாலும் அவங்க டிசைட் பண்ணிருக்கணும்ல அவங்களுக்கு வேணும்ன்றத. அவங்க டிசைட் பண்ணல. ஆனா நீங்க ரொம்ப இன்னொரு லவ் பர்சன் லவ் பண்ணணும்னா கூட கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அம்மா அப்பா லவ் பண்ண அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. யார் பார்த்தாலும் லவ் பண்ணணும் தோணும், ஆனா வெளியே வாய் தந்து சொல்லவே மாட்டேன், அப்படியே மூவ் ஆயிடும். ஏன்னா அவங்களே இன்னும் என் மனசுல இருக்காங்க. லாஸ்ட் டைம் கூட மீட் பண்ண எதுவும் சொல்ற அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே வந்தாச்சு. நீங்க அவங்க லவ் பண்ணீங்க ஒரு 1.5 years லவ் பண்ணியிருக்கோம், 1.5 years பண்ணியிருக்கோம். அவங்களுக்காக காலேஜ் முடிச்சுட்டு இங்க விஆர் மால்ல தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல் 12 ஹவர்ஸ்ல எப்படி இருந்தாலும் ஒரு 15 ஹவர்ஸ் 15 ஹவர்ஸ் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். எங்க அம்மா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதை விட அவங்களோட அதிகம் டைம். வீக் ஆஃப் கூட எடுக்க மாட்டேன். வீக் ஆஃப் இல்ல போய் சொல்லிட்டு அவங்க கூட வெளியே போறது, அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றது எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ நீங்க அந்த அளவுக்கு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த அளவுக்கு இருக்கீங்க. ஆனா ஏன் அவங்க உங்களை விட்டு போனாங்க இவ்வளவு ஈஸியா? பயம். எதுக்கு? வீட்டுல வந்து ஒரு ப்ராப்ளம் நினைச்சு அதுல அவங்க பயந்துட்டு போயிட்டாங்க. நீங்க அவங்கள இருக்க வைக்க எதுவுமே ட்ரை பண்ணலையா? இல்ல இரு நான் வரேன் உங்க கூட நான் இருக்கேன் அந்த மாதிரி. ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு. எங்களோட பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா என்ன கூட்டிட்டு போகுதுன்னு நினைப்பாங்க, கரெக்டுங்களா? அவங்க சைட்ல வந்து எல்லாரும் அந்த பொண்ணு என்ன, அந்த பொண்ணு ஓவரா பேசுறா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு கிடையாது, ஷீஸ் லைக் ப்ராஸ்டியூட் அப்படிலாம் அவங்க பேசுறாங்க. ஸோ அப்போ வந்து அந்த பையன் ரொம்ப சைலண்டா இருக்கிறான். அப்போ அது என்ன எல்லாமே சம்மதம் தானே. ஸோ என்னோட வீட்டில் நான் என்னதான் பேசினாலும் அது வேலைக்கு ஆகாது. அவங்க லாஸ்ட் மினிட்ல நானே போக சொல்லியிருந்தா கூட அவங்க போயிருக்க கூடாது. தட் இஸ் கால்ட் ட்ரூ லவ். நான் போ சொன்னேன்ற ஒரே ஒரு வார்த்தை எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா 1 இயர் கழிச்சு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. பட் ஆனால் அவன் என்ன சொல்லிட்டான்னா நீ தானே சொன்ன, அதனால நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல பிளேம் பண்ணிட்டாங்க. ஆனா 6 மந்த்ஸ் கழிச்சு அவங்க வந்தாங்க. ஆனா அந்த லவ்வோட எப்படின்னு அவங்க கூட நான் டிராவல் பண்ண முடியும்? கரெக்ட். இந்த 6 மந்த்ஸ் நான் ஊர்ல தானே டைம் கஷ்டப்பட்டு இருக்கேன்ல, அதுக்கு யாரு வந்து அதுக்கு வேல்யூ கொடுப்பா? எனக்கு அதனால தான் எனக்கு ஸ்டடீஸ் போய் நான் காலேஜ் ஒன்றும் ஒரு ரெகுலரா பண்ணல. ஐம் ஜஸ்ட் சஃபரிங் அ லாட். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு டிகிரி முடிச்சுட்டாங்க. நான் இன்னைக்கு டிகிரி முடிக்காம அப்படியே சஃபர் ஆகிக்கிட்டேன். மணி இல்லாம இல்ல, பட் நார்மல் லைஃபை லீட் பண்ண முடியலையேன்னு கொஞ்சம் வருத்தம் ஜாஸ்தியாவே இருக்கு அவங்கனால. ஆமா, அதான் இந்த லவ் உண்மையா நான் பண்ணிட்டேன் அவனாலன்னு இல்ல, லவ் வச்சது உண்மை. அவன் லவ் இன்னைக்கும் இருக்கு. ஆனா அவனை எனக்கு பிடிக்கல. இதுக்கப்புறம் வேண்டாம், என்னை விட்டுட்டு போனவங்க என் லைஃப் எனக்கு வேண்டாம்.